பிரேமமா இப்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நடந்த அந்த துயரமான சம்பவத்தை பத்தி இன்னைக்கு பேசலாம். ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா இருக்க போகுது. காரணம் வந்து மிக மிக துயரமான ஒரு சம்பவம். அத கேட்ட உடனே வந்து அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல இருந்து மீண்டு வரத்துக்கு வந்து ரொம்ப நேரம் ஆனது. எதுவுமே பண்ண முடியல ஆக்சுவலா அந்த நியூஸ பார்த்து. ஆமா, 2 பேருமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. குழந்தைங்களை விட்டு அவங்க வந்து சூசைட் ஆர் மர்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன நடந்ததுன்னு இன்னும் ஃபுல்லா நமக்கு வந்து விஷயம் இல்ல. அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போவேன். ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. வெளிநாட்டில் இருக்கும்போது, முக்கியமா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய நம்ம காதில் விழுந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை அட்ரஸ் பண்ணணும் நம்மளும் வந்து நிறைய வீடியோவில் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் வந்து அதுக்கான தேவை இருந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி ஒரு சம்பவம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கலிபோர்னியால நடந்தது. பே ஏரியால கேரளாவை சேர்ந்த ஒரு குடும்பமே வந்து சூசைட் பண்ணியிருந்தாங்க. கணவன், மனைவி, 2 குழந்தைகள். அதுலேருந்து அதே பெரிய துயரமா இருந்தது. இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 13 நிமிஷம் இருக்கும் இல்லையா, அந்த அப்பார்ட்மெண்ட்ல நடந்த அந்த விஷயம். அதாவது கணவன் மனைவி வந்து சூசைட் பண்ணி இறக்குறாங்க. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு 3 குழந்தைங்க. 3மே ரொம்ப சின்ன குழந்தைங்க. 4, 6, 8 வயசு குழந்தைங்க. ஆமா. ஸோ எப்படி இந்த விஷயம் தெரிய வருதுன்னா வந்து, எப்பொழுதும் போல டியூஸ்டேக்கு காலைல அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. 3 பேருமே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங்ல வந்து இந்த குழந்தைங்க வராங்க. அதாவது 6 வயசு 8 வயசு குழந்தைங்க பஸ்ல இறங்கி வராங்க. அந்த 4 வயசு குழந்தை ஸ்கூல்ல இருக்காங்க. ஏன்னா இவங்க தான் போய் பிக்கப் பண்ணிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 6 வயசு குழந்தை 8 வயசு குழந்தை ரொம்ப நேரமா அந்த கதவு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்த நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏதோ சம்திங் ஃபிஷியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போலீஸ் கால் பண்ணி, போலீஸ் வந்து உள்ள திறந்து பார்க்கும்போது அந்த ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. 2 பேருமே வந்து சுடப்பட்டு இறந்திருக்காங்க. போலீஸோட முதல் அறிக்கை என்ன சொல்றாங்கன்னா வந்து, கணவன் வந்து முதல்ல மனைவியை சுட்டுட்டு அதுக்கப்புறம் சூசைட் பண்ணதா சொல்றாங்க. இதுக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பா போனா, ஏன்னா இது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல என்ன நடந்தது, ஏன் சூசைட் பண்ணாங்க, அதுல என்ன அவங்க கோத்ரூ பண்ணாங்க, இந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போல. நம்ம சொல்ல வேண்டிய விஷயம்லாம் என்னன்னா, இப்போதைக்கு வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்க இந்த 3 குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எங்க நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் வந்து இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இது நாங்க இருக்கிற ஏரியாக்கு ரொம்ப மிக அருகில நடந்தது. அதனால நிறைய பேர் வந்து உடனே ஹெல்ப் பண்ணதா இருக்கட்டும். அந்த குழந்தைங்க முக்கியமான ஒரு விஷயம், இந்த 3 குழந்தையும் வந்து இந்தியனே வந்து கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். FCCS பிராங்க்லின் கவுண்டியோட அந்த சைல்ட் சர்வீஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து, இவங்களோட கஸ்டடி எடுக்கிறது யாராவது முன் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நிறைய நியூஸ்லையுமே வந்துகிட்டே இருந்தது. ஸோ வாங்கன்ட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸும் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் வந்து இப்படி நடந்தது அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரு என்னன்ற டீடைல்ஸ் எதுவும் தெரிஞ்சது? ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அளவுக்கு ஒரு குழந்தைங்க ஸ்கூல் போயிருக்கும் போது எனக்குள்ள நிறைய தாட்ஸ் வந்து பிரேம். அந்த ஸ்கூல் குழந்தைங்க போயிருக்கும் போது அப்படி ஒரு மென்டாலிட்டி, நம்ம குழந்தைங்க திரும்ப வருமேன்ற எண்ணம் கூட இல்லாம எப்படி அப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியும்? யோசிச்சு பாரு, வீடு பூட்டி இருக்க வீட்டுக்கு வெளில குழந்தைங்க என்ன பண்ணணுமாவது கொஞ்சம் திங்க் பண்ணிருக்கலாம். அதான் நான் அந்த ஒரு பாட்டு நான் ரொம்ப போவேனான்னு நினைக்கிறேன். ஆனா நீ சொன்னது வந்து அவங்க யாருன்னு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. புதுச்சேரியை சேர்ந்தவங்க ஹஸ்பண்ட், மனைவி வந்து கடலூரை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இங்க ஒன்று கிரீன் கார்டு இல்லைன்னா சிட்டிசனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து மிலிட்ரியில ஒர்க் பண்ணியிருக்காரு அலாஸ்கால அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த பாரு நமக்கு வந்து ஃபுல்லாக போலீஸ் வந்து சொல்லும் போது தான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து தெரிய வரும் என்ன வந்து நடந்தது அப்படின்னு. ஆனால் நீ சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்ட். அந்த 2 குழந்தைங்க வாசல் வந்து நின்று என்ன கோத்ரூ பண்ணிருப்பாங்க. ஏன்னா பல மணி நேரம் காத்துட்டு இருந்தாங்க. குழந்தை ஸ்கூல்லே இருந்திருக்காங்க. அவங்க என்ன கோத்ரூ, அந்த 6 வயசு 8 வயசுக்கு என்ன தெரியும். எனக்கு வந்து அதை நினைச்சு பார்க்கும்போதே நெஞ்சு நின்னா மாதிரி இருந்தது. அந்த குழந்தைங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் என்னால் வந்து யோசிக்க முடியுது. அந்த கணவன் மனைவி என்ன கோத்ரூ பண்ணாங்க, ஏன் சூசைட் பண்ணாங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே என்னால் போக முடியல. அந்த குழந்தைங்களோட அந்த எதிர்காலம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, GoFundMe லிங்க் கிரியேட் பண்ணியிருக்காங்களா என்னன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம மக்கள் ரொம்ப நம்பிக்கை நம்ம மக்கள் மேலே கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கான ஒரு நல்ல ஃபியூச்சர் வந்து பண்ணுவாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் இல்லாமல் எவ்வளோ ஒரு கஷ்டம். ரொம்ப அதை நினச்சி பார்க்கும்போதெல்லாம் வந்து நெஞ்சே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா வந்து தயவு செஞ்சு இவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது நான் எல்லாரையும் சொல்லிக்கிறது ஒரு விஷயம் தான். எவ்வளோ நீங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்களோ, அதாவது ஜிம்முக்கு போகிறோம், வாக்கிங் போகிறோம், ஜாக்கிங் போகிறோம், சாப்பாடை வந்து கலோரிஸ் பார்த்து சாப்பிட்றோம், அதே அளவுக்கு முக்கியம் மென்டல் ஹெல்த். நிறைய GoFundMeல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இறந்து போகும்போது கேட்கும்போது அவங்களுக்கு ஏதாவது டிப்ரெஷன் இருந்தாங்களா, எப்படி இருந்தாங்கன்னு கேட்கும்போது ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட ஒரு ரீசனாக கூட இருந்தது. ஆனால் இதில் என்ன ரீசன் நமக்கு தெரியல. இல்லை நார்மலாக சொல்கிறேன். ஆமாம், நார்மல் ஒர்க் ப்ரெஷர் தான். கணவன் மனைவி சூசைட் பண்ணுற அளவுக்கு அதான் நான் திரும்ப அந்த இன்சிடென்ட் கூட நான் போக விரும்பல. ஆனால்
மற்ற விஷயத்துக்கு நீ சொல்ற கரெக்ட், ஒர்க் ப்ரெஷரால வந்து நிறைய வந்து ரீசன்ட் டைமா வந்து ஹார்ட் அட்டாக் இல்லைனா வந்து கார்டியாக் அரெஸ்ட் இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் சொல்றேன் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். வேலை ஒர்க் அவுட் இல்லையா, வேற வேலை பார்த்துக்கலாம். ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை கணவன் மனைவி, ஏன்னா இங்க தனியா இருக்கும்போது அதுக்கான பிரச்சனைகள் வரதான் செய்யும் இல்லையா. ஸோ ஃப்ரெண்ட் சர்க்கிளை வந்து பில்ட் பண்ணிங்க, இல்லைன்னா ஒரு ட்ரிப்பு போங்க, இல்லையா ஒரு மந்த் லீவ் எடுத்துட்டு இந்தியாவுக்கு போங்க. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு சந்தோஷமா இருக்குது. ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு வாய் விட்டு சிக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ரைட். ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் தயவு செஞ்சு அதை வாய் விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க. உங்க ஃபேமிலிட்ட சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இது வந்து சொல்யூஷன் கிடையவே கிடையாது. இது வந்து என்ன ஒரு காரணம் சொன்னாலுமே வந்து எப்பயுமே வந்து சூசைட் ஏத்துக்கொள்ள ஒரு முடியாது. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அமெரிக்கான்னு இல்ல வேற எங்க இருந்தாலுமே நம்ம டிப்ரெஷன்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகதான் செய்யறோம் ஏதோ ஒரு ரீசன்னால. ஸோ நானுமே வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிருக்கேன். என்ன பண்றேன்னு தெரியாம ரொம்ப அன்கண்ட்ரோல்டா போய் கிச்சன்ல இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் உடைச்சு இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் ஒரு ஸ்டேஜ்ல நானுமே இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல உண்மையாவே. ஃபர்ஸ்ட் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே வந்து ரொம்ப ஸ்மூத்தா அமைஞ்சிடாது. நானுமே அந்த மாதிரி நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கேன். அப்போ இவங்கெல்லாம் நம்ம லைஃப்ல ப்ரியாரிட்டியே இல்லாதவங்கள நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம அவங்களுக்குள்ள எடுத்துப்போம். ஐயோ இவங்க நம்மள ஏன் இதை சொல்லலை, நம்ம கிட்ட இதை சொல்லலை, இவங்கெல்லாம் நம்மளை தனியா செப்பரேட் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த நான் கோத்ரூ பண்ணதுனால ஒரு 4 years பேக் வந்து நான் இந்த மாதிரி ரொம்ப பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்னு ஒரு விஷயமே ஹானஸ்டா நான் ஆரம்பிச்சேன். என் பிரேமா நான் வந்து கிச்சன்ல இருக்க ஆல்மோஸ்ட் கிச்சன்ல கவுண்டர் டாப்ல இருந்து எல்லாத்தையும் போட்டு உடைச்சேன். எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியாது. அப்புறம் இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க அம்மா கால் பண்ணி ஏன் இப்படி பண்றா, ஏன்னா இவங்க ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க, அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல, அந்த குழந்தைய வளர்க்க தெரியல. இதுக்கு மத்தியில இன்னும் 4 பேர் யாரோ நம்மளுக்கு அவங்க நம்ம லைஃப்ல வந்து கொஞ்சம் தான் வருவாங்க. ரொம்ப எல்லாரையுமே வந்து ட்ரஸ்ட் பண்ணிடக்கூடாது யூஎஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் எல்லாருமே நம்மளுக்கு ஜென்யூனா இருப்பாங்கன்ற விஷயத்த நினைச்சிடக்கூடாது. ஸோ வந்து நீங்க நம்மளை வந்து நம்ம நல்லா ஹாப்பியா வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, நம்மளுக்கு குழந்தைங்க இருக்கு, நம்மளுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அந்த மொமெண்ட் முடிவு பண்ண எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணி நம்ம இதெல்லாம் விட ஐ திங்க் நான் பிரேமோட எனக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். நான் எது கஷ்டமோ எது ஹாப்பியோ அது நாங்கள் 2 பேருக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சோம். யார் உங்களுக்கு ட்ரஸ்டா இருக்காங்களோ உங்க ஹஸ்பண்டோ இல்லை யாராவது உங்களுக்கு ஜென்யூன் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுலேருந்து ஷேர் பண்ணிக்கோங்க யாரோ உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட. ஸோ டிப்ரெஷனோ இல்லை நம்ம வந்து தப்பான முடிவு எடுக்கிறதோ எதுவுமே வந்து சொல்யூஷன் தரப்போறது கிடையாது. எனிவேஸ் நம்ம பிறந்துட்டோம், லைஃப்பை லீட் பண்ணி தான் ஆகணும் அண்ட் ஹாப்பியா லீட் பண்ணலாம். எதுவுமே நம்ம தலைப்போற விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லாமே கொஞ்ச நாள் போனா எல்லாமே கடந்து போயிடும். இல்ல உங்களுக்காக நான் வந்து எல்லார்கிட்டயும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் நம்மள எல்லாரும் லைக் நம்மளை வந்து நிறைய ஹர்ட் பண்ணியும் அவங்க கூட பேசணும் அது மாதிரி ஒரு இதுவும் கிடையாது. ஸோ நிறைய இவங்க இல்லைன்னா இன்னொருத்தவங்க இருப்பாங்க. யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் அப்படி இப்படி நீங்க யோசிக்கிற யாருமே வந்து ஸ்ட்ராங் பாண்டிங் அந்த மாதிரிலாம் இங்க இருக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை தான். நானும் அதுக்குள்ளதான் இருக்கேன். டாலருக்கு பின்னால எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். காரணம் வந்து நம்ம வாழ்வியலை இங்க தக்க வச்சுக்கிறதுக்கும் இல்ல நம்மளோட குழந்தைங்க இங்க இருக்காங்க அவங்க ஃபியூச்சர் இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம எல்லாருமே அந்த டாலர் பின்னால தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறோமோ எப்பெல்லாம் அந்த வேலையோ இல்லைன்னா எதிலோ ஒரு பலு இருக்கோ பாஸ் அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. கொஞ்சம் வந்து வெளியில ட்ரிப்பு போங்க, ஏதாவது ஒரு படத்துக்கு போங்க, இந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகுங்க. எங்கேயாவது ஒத்து வரலையா அதுலேருந்து தூரமாக வாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசினாலே பல பிரச்சனை வந்து போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது சூசைடுங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு என்ன காரணமா இருந்தாலுமே. ஸோ ஏன்னா வந்து ஒரு 3 குழந்தைய கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து அவங்க வில்லு எழுதியிருப்பாங்கன்னு எனக்கு தோணவே இல்லை. எனக்கு தெரியல, அதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் வில் எவ்வளோ முக்கியம் நான் திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். நம்ம அது வீடியோவும் போட்டிருக்கோம். பார்க்குறவங்க தயவு செஞ்சு வில் ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா வில் என்னன்னா ஒரு குழந்தைங்க வந்து அமெரிக்கன் சிட்டிசனாக இருக்கும்போது அவங்க யார் கையில் போய் சேரணும்னு அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணோம், அந்த ஸ்டேட்டில் தான் முடிவு பண்ணோம். வில் இல்லைன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு சினாரியோ பார்த்தோம். ட்ரஸ்ட்டுங்கும் போது அவங்களோட சொத்துக்கள் எங்கே போகணுங்கிறதும் அவங்க ட்ரஸ்ட்டில் எழுதி வச்சுருந்தாங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் இருக்கா என்ன அப்படின்னு வந்து தெரில. ஸோ இதான் வில் ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் ஆறுதல் கண்டிப்பாக இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆண்டி இருக்க தான் செய்யுது. நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, ஸோ அமெரிக்கான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி மக்கள் நிறைய பேர், இதை தாண்டி நிறைய நல்ல மக்களும் இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபேமிலி தான் அந்த 3 குழந்தைங்களுக்குமே இப்போ ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து அந்த ஃபேமிலி வந்து இந்தியாவில் இருக்காங்க இல்லையா, அவங்க பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து இங்கே வர்றதுக்கு என்ன வழின்னு பார்ப்பாங்க.
அவங்கள்ட்ட குழந்தைய எப்படி ஹேண்ட் ஓவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போகும். நிறைய பேர் கிட்ட வந்து GoFundMe லிங்க் கிரியேட் பண்ணியிருக்காங்களான்னு இன்னும் கிரியேட் பண்ணலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் கிரியேட் பண்ணும்போது நம்ம கம்யூனிட்டியில் போடும். தயவு செஞ்சு உங்களால் ஒரு சின்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சாலும் அந்த 3 குழந்தைங்களோட லைஃப் 4 வயசு 6 வயசு 8 வயசு ஒரு ஸ்டார்பக்ஸ் வாங்கி காஃபி வாங்கி கொடுக்குற காசு இருந்தாலுமே தயவு செஞ்சு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த குழந்தைங்களோட ஃபியூச்சருக்கு நம்மளால ஏதோ சின்ன ஒரு விஷயம் செய்ய முடிஞ்சதா இருக்கும். ஏன்னா இது வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து செஞ்சிருக்கவே கூடாது. மாதிரிதான் ஒரு குழந்தை வந்து ஒரு 1 year பிஃபோர் இருக்குமா பிரேமா, அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து சூசைட் பண்ணி இறந்தாங்க. அந்த குழந்தைக்காக அவ்வளவு போராடி அவங்க சித்தி வந்து இங்க இருந்து வாங்கிட்டு போனாங்க. 2 years இருக்கும். ஆமா, அது தாண்டி இருக்கும். ஆமா, அது வந்து அந்த போராட்டமே 1 year ஆச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது குழந்தைங்க ஒரு சாயங்காலம் ஒரு பஸ் வர லேட் ஆயிட்டுனா கூட பதறும். அதையும் தாண்டி அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் எதை தாண்டியுமே நம்ம கிட்ஸு நம்ம ஃபேமிலி தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் கோத்ரூ பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணுறவங்களை விட வீட்டில் இருக்கவங்களுக்கு அதிகமாக கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா நம்ம எதுவுமே பண்ணலையோ, இல்லை நம்மளுக்கு வேலை இல்லையோ, இல்லை நம்ம கிட்ஸை சரியாக பார்த்துக்கலையோ, ஏதோ ஒரு விஷயத்த நம்மளுக்கு யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு கில்ட் வந்துட்டே தான் இருக்கும். நிறைய வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் கோத்ரூ பண்ணேன். எனக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த எண்ட் ஆஃப் த ப்ரெக்னன்சி, என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் எனக்கு யாருமே பார்க்க பயம். ஐ மீன் யாராவது கதவு தெரிஞ்சவங்க தட்டினா கூட நான் திறக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பயம் யாராவது உள்ளே வந்துருவாங்களோன்னு. அந்த அளவுக்கு நான் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போனேன். அதுக்கப்புறம் என்னால் பிரணீதி பிறந்ததுக்கு அப்புறம் வந்து நான் ஒரு பயங்கரமான டிப்ரெஷன் ஜோனுக்குள்ள போனேன். அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. போஸ்ட் டிப்ரெஷன்னா என்னன்னே தெரியாது. பட் இப்போ நிறைய பேர் நிறைய வீடியோ போடுறாங்க. அப்போ நான் வந்து நான் என்ன பண்ணான்னு எனக்கே தெரியாது. ஏன்னா ஒரு சைடு வந்து நீ நம்ம மேலேயே பிளேம் சொல்லிட்டே இருக்கவங்க, நம்ம என்ன கோ த்ரூ பண்றோன்னே தெரியாம நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். அது USA மாதிரி தனியா இருக்கிற இடத்துல வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நம்மளை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். அண்ட் நம்ம ஃபேமிலி, அதை தாண்டி யாருமே முக்கியம் கிடையாது இங்க இருக்க வரைக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கணும்னா, இங்க வந்து USAல நான் பார்த்த வரைக்கும், இல்லை நான் கேட்ட வரைக்கும், இப்போ கூட இன்னைக்கு ஒருத்தவங்களை பார்க்கும்போது கூட சொன்னாங்க, இந்தியன் கம்யூனிட்டிக்குள்ள நான் போறதே இல்லை. ஏன்னா வந்து அங்க இருக்கவங்கள ஹர்ட் பண்றாங்க. நான் வந்து எனக்கு அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ திங்க் இந்த மாதிரி விஷயம்லாம் ஏன் நடக்குதுன்னா, நம்ம வந்து ஜென்யூனா ஒருத்தவங்க கிட்ட இல்லை, அண்ட் நிறைய விஷயம் ஹைட் பண்றோம், நிறைய விஷயம் நம்ம ஜென்யூனா இல்லை. அப்பதான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. பணம் காசு இதெல்லாம் தாண்டி ஜென்யூனா இருக்க வந்து எல்லாருமே கத்துக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஒரு ரெக்வஸ்டா இருக்கும். ஏன்னா நாங்க ஒரு இடத்துல பேசும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த விஷயம் வந்து நீங்க ஒரு விஷயத்த ஹைட் பண்றதுனால இன்னொருத்தவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாம இருக்க போறது இல்லை. எல்லாருக்குமே எல்லா விஷயமும் எல்லா டைம்லயும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் சொல்ல உங்களோட பர்சனல் விஷயத்த, முக்கியமான விஷயத்த, கண்டிப்பா மற்றவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த கண்டிப்பா பேசுங்க, சொல்லுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் நீங்க பேசிருக்கும்போது சொன்ன விஷயம் வந்து சில பேர் வந்து சிரிச்சா கூட திரும்ப சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு. தயவு செஞ்சு கைண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து சிரிப்புக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை இல்லையா? ஏன்னா சொல்ல முடியாது. நம்மளை பார்த்து சிரிக்கிற ஒரு என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாது. நம்ம திரும்ப சிரிக்க அந்த ஒரு சிரிப்பை வந்து அவரோட வாழ்க்கையை கூட மாற்றலாம். ஒரே விஷயம் தான், இந்தியாவில் இருக்கவங்களுக்கு அமெரிக்கா வர்றது ஒரு பெரிய கனவு. இங்க வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை தாண்டி இன்னொருத்தவங்க ஒரு 10 வீடு வாங்கிட்டாங்க, 5 வீடு வாங்கிட்டாங்க, அது ஒரு பெரிய கனவு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு போறோம். இந்த வீடோ இல்லை இந்த காசோ இந்த பணமோ எதையுமே நம்ம தூக்கிட்டு போறது இல்லை. எல்லார்கிட்டயும் ஜென்யூனா இருங்க. அது மட்டும்தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளால இருக்க முடியும்னா அந்த கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்க. இந்த குரூப் சேர்த்துட்டு இந்த மாதிரி விஷயம் மற்றவங்களை எல்லாருமே சேர்ந்து, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கம் எல்லாமே வந்து எப்படி இருக்கணும்னா, எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன்னா வந்து போட்டோ எடுத்துட்டு போயிட்டு அதோட முடிஞ்சது கிடையாது. ஸோ எல்லா விஷயத்துலயுமே வந்து கனெக்டடா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. அப்பதான் வந்து ஒரு கம்யூனிட்டியா வந்து பில்ட் பண்ண முடியும். ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா வந்து இந்த எக்ஸாக்டா வந்து இவங்களை பத்தி சொல்லும்போது அவங்க நெய்பரே சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்க பார்க்கும்போது ரொம்ப கைண்டா தான் இருப்பாங்க, ஒரு நல்ல ஃபேமிலியா இருக்கும். நெய்பர் வந்து ஃபாரினர், அவர் சொல்றாரு ஒரு பேட்டியில, எனக்கு வந்து இது நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல, இவரா இப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அங்கே பஸ் நிற்கிற இடத்துல பசங்களை ஏற்றிட்டு வரும்போது கூட ரொம்ப சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிற அவங்க லைஃப்குள்ள என்ன இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் சொல்றேன், அந்த பாயிண்ட் கரெக்ட். எல்லாருமே கொஞ்சம் கனெக்டடா இருக்கணும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா கூட இன்னொருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. அதுக்கு தான் வந்து இந்த உலகத்துல இவ்வளோ பேர் இருக்காங்க. அடுத்தவங்கன்னு ஒருத்தவங்க இருக்கிறது காரணமே அதுதான். தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்துக்குமே சூசைடு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே வைக்காது. இப்போ சப்போஸ் இவங்க இறந்து போயிட்டாங்க, அது முற்றுப்புள்ளியில முடிஞ்சது இல்லை, அது மிகப்பெரிய ஒரு விவாதத்தில் முடிஞ்சது. அந்த 3 குழந்தைங்களோட ஃபியூச்சரில் வந்து என்ன ஆகுங்கிறது முடிஞ்சது. ஸோ அதுதான் சொல்லுவாங்க, மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். வெளிநாட்டில் இருக்கும்போது மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு
அண்ட் நம்ம கிட்ஸு நம்ம ஃபேமிலியை தாண்டி நம்மளுக்கு எதுவுமே ப்ரியாரிட்டி கிடையவே கிடையாது. ஸோ அதை மட்டும் எல்லாருமே வந்து மேக் ஷூர் பண்ணிக்கணும். அண்ட் நம்மளுக்குள்ளேயும் ஒரு ஃபேமிலியாக இருக்கும் போது நம்மளுக்குள்ளேயும் அந்த ஒரு ஹாப்பினஸ் ஒரு பீஸ்ஃபுல் வந்து நம்ம தான் நம்மளால கொடுத்துக்க முடியும். ஸோ எதோ பிரச்சனையாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பிரச்சனை இல்லாமல் லைஃப் இருக்கவே இருக்காது. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கலாம், எனக்கு அது பெருசாக இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கோத்ரூ பண்ணிட்டு இருக்கலாம், நான் பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்றது மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனைன்னு ஒருத்தவங்க இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்களா இருந்தாலும் அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் தான் யோசிச்சு அது ஒரு பேர்டன் எடுத்துட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீ இது வந்து நம்ம தான் நம்மளை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். ஃபேமிலி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஒர்க்கு கூட. ஸோ அதுதான் வந்து சொல்ல விரும்புனேன் இந்த வீடியோவில்.